இந்த மாதத்துக்குரியதான வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் கிட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேச இருக்கிற வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நமக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கிறேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த வசனம் ஆபிரகாமிடத்திலே சொன்னதான வசனம். தேவன் ஆபிரகாமிடத்திலே உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னா, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு ஒப்பந்தம். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் அக்ரிமெண்ட், ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை. தேவன் ஆபிரகாமை விலையேற பெற்ற நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை அழைத்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவர் அழைத்து கீழ்ப்படிந்தார். தேவன் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதபடிக்கு தேவன் நடத்துகிற பாதையிலே சென்றார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டதினாலே ஆபிரகாமிடத்தில் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அதனை ஆபிரகாமிய உடன்படிக்கை அல்லது ஆபிரகாமிக் கவனன்ட் என்று நாம் அறிகிறோம். இது இந்த ஆபிரகாமிய உடன்படிக்கை என்று சொல்வது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கொடுக்கப்பட்ட அடிப்படையான அல்லது மிக முதன்மையான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் 3 காரியங்களை தொடர்புபடுத்தி இணைத்து உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒன்று என்னன்னா, வாக்குத்தத்த நாடை வாக்குத்தத்தம் பண்ணினார். 2வது என்ன என்றால், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றும், இந்த 17ஆம் வசனத்திலே 17ஆம் அதிகாரத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆபிராம் என்றிருந்த பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். உன் சந்ததி பெரிய ஜாதி, நீ பெரிய ஜாதிகளுக்கு தந்தை என்று ஏற்படுத்தினார். 3வது என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய மீட்பு, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், தேவன் ஏற்படுத்தின ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் என்ன என்றால், பரிசுத்தப்படுத்தப்படுதல், தேவனுக்கென்று பிரிக்கப்படுதல், உலக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் இவை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது அவர் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவன் நடத்தின பாதைக்கு சென்றார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்ற உணர்வை உடையவராக, கர்த்தர் என்ற உணர்வு, இது அவன் வணங்கி வந்ததான ஒரு கடவுள் அல்ல, இது வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் என்று. அதனால இந்த 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனத்தில் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அந்த நாட்களிலே ஒரு வேதாகமம் இல்லை, வேறு போதகர்கள் இல்லை என்றிருந்தாலும் அவர் தேவன் பேசுகிறதை பயபக்தியுடன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அப்போ தேவன் அவனோட பேசினார் என்று தொடர்ந்து அந்த 4வது வசனத்தில் பார்க்க, நான் உன்னோடைய பண்ணுகிற
உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் நமக்கு விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், உடன்படிக்கை பண்ணினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார் என்ற காரியத்தை நமக்கு வாசிக்க வேண்டும். 22ஆம் அதிகாரத்திலே 16 முதல் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:16 முதல். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இதில் ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறார்? தேவன் உன் ஏக புத்திரனை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அது சின்ன காரியம் அல்ல. ஏன் அதை செய்தார்? தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணி இந்த மகனை கொடுத்தது. கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஏன் இந்த விதமான அர்ப்பணிப்பை ஏற்படுத்தினார் என்றால், முழுமையா இவர் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறாரா என்று ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். அதற்கு இவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து மோரியா மலையில் ஏறி ஈசாக்கை பலிபீடம் கட்டி பலிபீடத்தில் வைத்து, மகனே நீ உன்னைத்தான் பலியிட சொல்லுகிறார் என்று சொல்லும் போதும் ஈசாக்கு பணிவாய் கீழ்ப்படிந்து அவன் பலி செலுத்துகிற அந்த நேரத்திலே, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்லி பலி ஆடு பக்கத்தில் ஏற்படுத்தி பலி செலுத்தி கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நம்மை கர்த்தர் அழைக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய வழிகளிலே நடக்கிறோம், அவர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார், நமக்கு உள்ளே தங்கி இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்கள் நம்மிடத்திலே சொல்லியிருக்கிற அனைத்து காரியங்களிலும் நாம் பணிவாய் கீழ்ப்படுகிறோமா? அநேக வேளைகளில் கர்த்தர் நேராக பேசுகிறாரே, அந்த பேசுகிற வார்த்தைக்கு நடுக்கி நான் இவர் சொன்னாரே, பணிந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினார். ஆண்டவர் அவ்வளவு தூரமாக நேசிக்கிறோமா? முழுமையாக ஒப்பு கொடுத்து, கர்த்தரே அல்லாமல் எனக்கு வேற நம்பிக்கை இல்லை, கர்த்தர் எனக்கு போதும், என் காரியங்கள் குடும்ப காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற பூரண நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் நமக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்மளே நிறைவேறும், நம்மை ஆசீர்வாதமாக்குவார். இதே வசனத்தை எபிரேய நிருப ஆசிரியர் எடுத்து கூறியிருக்கிறார். எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
இப்படி தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொன்ன உடனே நிறைவேற்றினார்னு நமக்கு சொல்ல முடியாது. காத்திருந்தார், பொறுமையாயிருந்தார். எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். வாக்குத்தத்த நாட்டிலே சென்றார், சுதந்திரித்தார். இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த நாடு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம். கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற மகிழ்ச்சியான ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு செல்லத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக நாம் வாழும்போது நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆபிரகாம் முழுமையாக ஒப்பு கொடுத்தது போல, ஆபிரகாம் முழுமையாக கீழ்ப்படிந்தது போல ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமான காரியம்! இதில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இந்த வசனங்களில் என்ன கருத்து வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போ முற்பிதாக்கள் என்று சொன்னேன், இவர்கள் பிந்திய காலங்களிலே இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படியவில்லை. தேவனை முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் காட்டினார்கள். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விசுவாசித்தது போல விசுவாசியாதபடிக்கு அவிசுவாசத்தினாலே தேவனிடத்திலிருந்து பல முறை தண்டனை அனுபவித்தார்கள். இப்போ இந்த 32ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு கீழ்ப்படியாமை காட்டினார்கள். அது நமக்கு இப்போது நேரம் போதாது. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக மோசே இடத்திலே சொல்லுகிறார், மோசே, நீ என்னை விட்டு விடு, இந்த ஜனங்களை இப்படி விட மாட்டேன், அழிச்சிருவேன் அப்படின்னார். அப்போது இவர் ஜெபிக்கிற ஜபத்தில் எப்படி ஜபம் பண்ணுறார் பாருங்க. 32ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்படி இறங்குகிற தேவன் மோசே ஜெபம் பண்ணும்போது முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இப்படி நாமும் இப்படி சொல்லலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தெய்வமே, அவர்களுக்கு உடன்படிக்கையை நிறைவேற்றின தெய்வமே, உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும், உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும், நாங்கள் அவிசுவாசம் கொள்ளக்கூடாது, கர்த்தருடைய வழிகளையே பின்பற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற நிலையிலே கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். எவ்விதம் நம்மை பெருக பண்ணுகிறார்? இன்றைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எவ்விதமான பெருக்கம் எதிர்பார்க்குறீங்க? ஊழிய பாதைகளிலேயா, அல்லது குடும்பத்தில் ஏதோ அதிசயங்கள் நடக்கும்படியாகவா, அல்லது வேறு எந்த ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்தாலும், அல்லது பொருளாதார நெருக்கடியிலே இந்த ஒரு காரியம் நடக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்தாலும், கர்த்தர் இயேசு நாம் விசுவாசிக்கிறவர், ஜீவனுள்ளவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், விண்ணப்பங்களை அறிந்திருக்கிறவர். அவர் என்ன செய்வார்? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்து மீதமான 12 கூடைகள் எடுக்க பண்ணினவர்.
அதுபோல் 7 அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 4000 பேரை போஷித்து மீதமான அப்பத்தை எடுக்க பண்ணினவர். நம்முடைய அனைத்து காரியங்களும் 1, 2, 3 அல்ல, எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நீங்கள் சாதாரணமான மனுஷர் அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்கள், அந்த ஜீவனுள்ள தேவன் உள்ளத்திலே தங்கி இருக்க பெற்றிருக்கிறவர்கள். அவர் நம்முடைய உள்ளத்திலே நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்டு அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடினாலே நம்ம விசேஷித்தவர்கள், நம்ம பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எதையும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எபேசியர் 3:20, நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், கேட்டுதான் இருந்திருப்போம், அதை அதிசயமாய் நிறைவேற்றுவார். அவ்வளவு பெரிதும் மகத்துவமான தேவனை ஆராதிக்கிற நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க இடம் கொடுப்போம். கர்த்தரையே சேவிக்கவும் கீழ்ப்படியவும் இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.